World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம், வாழ்க நலமுடன். ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா. அம்மா நிறைய பேர் அம்மா வீடு கட்டலான்னு நினைக்கிறோம், ஆனால் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. இல்லை பழைய வீடை இடித்து கட்டலான்னு நினைக்கிறோம், அதுவும் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. இல்லை வீடு கட்டிகிட்டே இருக்கிறோம், ஆனால் வேலையே முடியல, தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அதுவும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ வீடு கட்ட போகிறோம், யார் பேரில் வீடு கட்டுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? வீட்டில் ஒன்று கணவன் மனைவி 2 பேர் பேரில் சேர்ந்து கட்டலாம், இல்லை மனைவி பேரில் கட்டலாம், கணவன் பேரில் கட்டலாம். இது யார் பேரில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து வாசல் தெளித்து அன்றைக்கி வாசல் தெளித்து கோலம் போட்டு பிறகு போயிட்டு வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் கிட்ட சுக்கிர பகவானை நினச்சி விளக்கேற்றணும். என்ன விளக்கேற்றணும்? நெய் தீபம் போடணும். அந்த நெய் தீபம் போட்டு அன்னைக்கு சாயந்தரமாக ஒரு 6 மணிக்கு மேலே தான் செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படின்னா, கோதுமையில் பாயசமோ இல்லை பெரிய கோதுமையில் பொங்கல் மாதிரியோ இந்த மாதிரி செய்துட்டு, அன்றைக்கி சுக்கிரன், அதாவது நவகிரகத்தில் சுக்கிரன் இருக்கிறாப்புல இல்லையா? அம்மா நீங்கள் நவகிரகத்துக்கு போக சொன்னீங்க, நான் நவகிரகத்தையே சுற்றிட்டு அதுக்கப்புறமா சுக்கிரனுக்கு படைச்சேன்னு சொல்லக்கூடாது. நேராக சுக்கிரன் எங்கே பார்த்துருக்கிறாரோ அது முன்னாடி போயிட்டு சுக்கிரனுக்கு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு சுக்கிரனுக்கு நெய்வேத்தியம் கொடுக்கணும். என்னது? நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கணும். ஒன்று பெருமாளுக்கு, ஒன்று சுக்கிரனுக்கு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் இந்த நைவேத்தியம் கொடுக்கணும். இதை கொடுத்து குழந்தைங்களுக்கு கூடுமான அளவுக்கு ஒரு 9 குழந்தைங்களுக்கு அந்த பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான ஒன்று. இதை கொடுத்துட்டு வந்தீங்களன்னா காலப்போக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நிறைய காலப்போக்கு ஆகிடுமா? காலப்போக்கில்ன்றீங்களே, அப்போனா அதுக்கு எவ்வளோ நாள் தான் டைம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா நம்ம மக்கள் இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணால் நாளைக்கு விஷயம் நடக்கணுன்றது தான். அதனால் ஒவ்வொரு மனிதனும் அவர் வயதிற்கேற்றவாறு வாரங்கள் அமையும். இப்போ 40 வயசு, 40 வாரம் கம்பல்சரி பண்ணணும். அப்போ தான் அந்த தடைகள் இல்லாமல் நம்ம அந்த வீட்டு வேலையை சுபமாக முடிக்க முடியும். சரிம்மா, வீட்டு வேலை செய்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம். அப்போது வீடு கட்டிட்டேன், நிறைய கடனில் மாட்டிக்கிட்டேன், இல்லை வீடு கட்டுறதுக்கு வழியே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாரம் வாரம் திங்கக்கிழமைன்னு ஒன்று வருது. முதல்ல சந்திர ஓரைன்னு ஒன்று வருது இல்லைங்களா? இந்த திங்கக்கிழமையில் நம்ம வீட்லேயே என்ன பண்ணணும்? சந்திரனுக்காக 2 மாவிளக்கு வைக்கணும். பச்சரிசி மாவிளக்கு 2 வச்சுட்டு அந்த இதுக்கு முன்னாடி பச்சரிசியை போட்டு பச்சரிசிக்கு மேலே ஒரு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் நெய் தீபம் போடணும். வெள்ளை கலர் திரி போட்டு போடணும். அப்போ வெள்ளை கலர் திரின்னா நம்ம கடையில் வாங்கிட்டு வரமே பஞ்சு திரி அதுவா, இல்லை நூல் திரி அதுவா அப்படின்னா, நூல் திரியை ஃபஸ்ட்டே வாங்கிக்கணும். வாங்கி பன்னீரில் மஞ்சளும் பன்னீரும் கலந்த அந்த தண்ணியில் நனைச்சி காய வச்சு எடுத்து பத்திரப்படுத்திக்கணும். அந்த திரியால் தான் அந்த தேங்காயில் நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றணும். அப்போது சந்திர ஓரை முடியும் வரை முழுமையாக எரியணும். அப்போது திங்கக்கிழமை ஒன்று தான் நமக்கு காலையில் நேரத்தில் சந்திர ஓரை கிடைக்கும் இல்லையாப்பா? இதை விட்டுட்டோம்னா இன்னொரு நாள் எதை செய்யலான்னா புதன்கிழமை செய்யலாம். இந்த 2 நாளும் சந்திர ஓரையில் நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்துட்டு இருந்தீங்களன்னா, அதாவது எப்படி விளக்கேற்றணும்? அரிசி மாவு வைக்கணும், அது முன்னாடி வாழை இலை வச்சு அதில் பச்சரிசி போடணும். அதுக்கு மேலே தான் நம்ம தேங்காயை உடைச்சி வச்சு அதில் தான் நம்ம அந்த மாதிரி திரி போடணும். இந்த மாதிரி நம்ம திரி போட்டு விளக்கேற்றிட்டு எனக்கு
முன்னாடி நம்மளும் ஒரு வெள்ளை துணியை போட்டு கண்களை மூடி அமைதியாக உட்காந்து மூச்சை எடுக்கும்போதும் எனக்கு வீடு அமைஞ்சிருச்சு, இல்லை வீடு அமையறதுக்கு வழி கிடச்சிருச்சு, எனக்கு ஃபைனான்ஸ் கிடைக்காம இருந்தது அது கிடச்சிருச்சு. இந்த பிரார்த்தனையை ஒரு 108 முறை தினம் நம்ம அது முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து சொல்லணும். அப்போ தினம் சொல்லணும்னா தினம் ஏற்றணுமா அப்படின்னு இல்லை. அந்த சந்திரனுக்காக நம்ம போடுற விளக்கு எப்பெல்லாம் போடுறோமோ அப்போல்லாம் அங்கே முன்னாடி உட்காந்து சொல்லணும். மற்ற நாட்களில் எப்பெல்லாம் சந்திர ஓரம் இருக்குமோ அப்போல்லாம் நம்ம மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த சந்திர ஓரம் முடிகிற வரையும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? நான் நிறைய கடனில் இருக்கேன், இதெல்லாம் விலகி எனக்கு வீடு அமையணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. நான் கோடி கோடி ஆனந்தத்தோடு இருக்கேன், எனக்கு ஒரு வீடு அமைஞ்சிருச்சு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு பாசிட்டிவான பிரார்த்தனையை வைக்கணும். இதை தொடர்ந்து எதை செஞ்சாலும் ஒவ்வொரு மனிதனுடைய வயதிற்கேற்றவாறு வாரங்களை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். அப்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம இதை செய்துட்டு வரும்போது அதை செய்கிற காலத்தில் ஒரு 2-3ஆம் பிறை வருமா, அந்த 2-3ஆம் பிறையும் பிறை தரிசனம் ரொம்ப முக்கியமாக பண்ணிக்கலாம். பிறை தரிசனம் பண்ணிக்கும்போது தங்கத்தையோ வெள்ளியோ கையில் வச்சுக்கிட்டு அதை பிறைய தரிசனம் பண்ணிவிட்டு அதை பார்த்து கோடி கோடி லாபம், கோடி கோடி ஆனந்தம். நீங்கள் என்ன மாதிரி வீடு அமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரியான பிரார்த்தனையை அந்த இடத்துல வைக்கணும். இந்த பிரார்த்தனையை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வீடு அமையும். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு பாயசம், அதாவது கோதுமையில் தான் பாயசம் செய்யணும். இல்லையா பெரிய கோதுமை கிடச்சிதுன்னா அதில் பொங்கல் செஞ்சுக்கலாம். இதை நம்ம செய்யும்போது வாய்க்கு துணி கட்டிட்டு, அதாவது பேசாமல் செய்யணுன்றதுக்காக தான் இதை அப்படி சொல்கிறது. ஒன்று வாய்க்கு துணி கட்டிட்டு செய்யணும், இல்லை பேசாமல் செய்யணும். சரி, நான் சாயந்தரம் தானே காலையில் முட்டை சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்னைக்கு ஆத்மார்த்தமாக சைவமாக இருந்து இந்த பூஜையை செய்யணும். சைவமாக எப்பெல்லாம் இருந்து நம்ம ஒரு பூஜையை செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி நாளும் சைவமாக இருக்கணும், அதுக்கு அடுத்த நாளும் சைவமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் எண்ணத்தில் பதிஞ்சிருக்கு நாளைக்கு செய்யணுன்றது பதிஞ்ச மாதிரி எல்லாமே உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்து நீங்கள் இதை செய்தீங்களான்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வயதுக்கேற்றவாறு நீங்கள் செய்து முடிக்க அந்த வருடத்திலேயே உங்களுக்கு அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும், வேலைகள் ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வரும்போது நிச்சயமாக நிறைய மக்கள் வீடு வாசல் இல்லாதவங்க இந்த பிரார்த்தனையை வச்சு வீடு வாசல் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நாளில் நம்ம கூடுமான அளவுக்கு ஏழை குடிசையாக இருக்கிறாங்க இல்லையா, ஏழை குடிசையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் இயன்றவாறு, அதாவது கோதுமையை தானமாக கொடுக்கலாம், இல்லை பருப்பு தானமாக கொடுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம வீடு கட்டணும் அப்படின்றத மட்டுமே நோக்கமாக வச்சு இதை தானமாக கொடுக்கலாம். தானம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அடுத்த வேலை இந்த 1 மாதம் ஆச்சு என்னால் பருப்பு வாங்கக்கூட வசதி இல்லைன்றவங்களுக்கு தான் நம்ம தானம் கொடுக்கணும். அந்த தானம் உங்களுக்கு வழிகாட்டும். நம்ம செய்கிற தானம் தர்மன்றது யார் யாருக்கு பண்ணணும், எதுக்கு யார் யாருக்கு பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்களான்னா நிச்சயமாக சொல்கிறாம்மா உங்களுக்கு வீடு நிச்சயமாக அமையும். இல்லை நின்று போயிட்டுருக்கிற பில்டிங் வேலையும் நல்லபடியாக நடக்கும். மாடி மேலே மாடி கட்டி ஆனந்தமாக இருப்பீங்க. வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு.